தலைவரோ பொதுச் செயலாளரோ யாராக இருந்தாலும் முடிவு நீங்கள் எடுக்கிறது தானே? நான் எடுக்கிறது தான். என் பேச்சு தான் கேட்கலையே. செயல் தலைவராக இருன்னு சொல்கிறேன். மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டும்போது எல்லோருக்கும் தொலைபேசியில் கிட்டத்தட்ட 100 பேருக்கு தொலைபேசியில் பேசி போவேணாம், கூட்டத்துக்கு போவேணாம் அப்படின்றாரு. நான் சொன்ன காரணம் என்னன்னா, என்னை அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறதுக்காக தான் உங்களெல்லாம் கூப்பிட்றாரு அப்படின்னு ஒரு பொய்யான கருத்து சொல்லும்போது, அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறதுக்கு நான் என்ன மூடனா, முட்டாளா, முரடனா சொல்லுவோம். இதை அப்படி அதை மாதிரி செய்தேன்னா கட்சி ஏற்றுக்குமா, அல்லது மக்கள் ஏற்றுக்குவாங்களா, அல்லது பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பொய்யை நிறைய பேசி அதில் ஒரு பொய் இது. செயல் தலைவர்னு நீங்கள் சொல்கிறீங்க இருக்க சொல்லி, தலைவர் பதவி கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் செயல் தலைவராக இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? ஆனால் செயல் தலைவர் தான் இருக்க சொல்கிறோம். முதல்ல நீங்கள் செயல் தலைவராக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தலைவர் பதவி கொடுத்துருந்தா கூட சரின்னு ஏற்றுருப்பாங்க. தலைவர் பதவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செயல் தலைவர் பதவிங்கும்போது ஒரு முன்னாள் இல்லை, அவர் ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர். அது 3 வருஷம் ஆகிடுது கொடுத்து, 3 வருஷம் முடிஞ்சிடுது. வேறு பொறுப்பு மாறி மாறி வருவோம்ல, ஒரே பொறுப்பில் கடைசி வரைக்கும் இருக்க முடியுமா சொல்லுங்கள்?